ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நம்ம கவுனி அரிசி கருப்பு கவுனியை நல்லா நைட்டே ஊற போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வானாலையும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து வச்சு மில்லில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பட்டர் க்ரீமுக்கு பார்த்திங்கன்னா பட்டரு சுகரை நல்லா மிக்சியில் அடித்து பவுடராக போட்டிருக்கேன். அப்புறம் கலருக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம பீட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிற பட்டர் க்ரீம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கவுனி அரிசி மாவும் போட்டுட்டு எவ்வளோ கப் எடுக்கிறோமோ அதே அளவு நட்ஸ் பவுடர், அதாவது இந்த நட்ஸ் பவுடரில் உங்களுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாம் போட்டு கல்கண்டும் நான் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பவுடரையும் சம அளவு போட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டும் போட்டுட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வரும் ரெசிபி. இப்போ நம்ம கட்டி தட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இந்த கவுனி அரிசி மாவும் இந்த ட்ரை ஃப்ரூட் பவுடரும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துப்போம். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எண்ணெய், வெண்ணெய், பால், தயிர் இது 4 தான் மெயினாக நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 10 மினிட்ஸாவது மினிமம் பீட் பண்ணால் தான் உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். ஏன்னா எக்ஸ் எதுவும் போடாததுனால உங்களுக்கு இது எவ்வளோக்கு எவ்வளோ யூனிஃபார்மாக ஈவனாக இருக்கோ அந்த அளவுக்கு கேக் பேக் ஆகி வரும்போது அதோட டெக்ஸ்சர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஓவன்லேயே பேக் பண்ண ஒரு எஃபெக்ட் அந்த கேக்கில் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பவுடர் இருக்குது இல்லையா, இதை நம்ம பேட்சாக இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துகிட்டே இருக்கணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம கலக்கிக்கலாம். ரொம்பவும் இதை பீட்டர் போட்டு பீட் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேட்டுலாவால் நம்ம ஜஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். பேட்டர் ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இட்லி மாவு பதத்தில் இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக வரும். சாஃப்டான இட்லிக்கு நம்ம கொஞ்சம் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி தான் இந்த பேட்டர் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது அந்த கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நான் பட்டர்ஃப்ளை கேக் பேன் எடுத்திருக்கேன். இது வாங்கி ஒரு 4-5 வருஷம் இருக்கும். பட் நான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே இந்த பேன்ஸ் எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்குங்கிறனால அந்த ஷேப்பில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் பிளானையும் அந்த பட்டர்ஃப்ளை பிளானுக்கும் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் கட் அவுட் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெயால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பேட்டரை விடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேக். நம்ம பாரம்பரிய அரிசி வகையில் கூட நம்ம கேக் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கவுனி அரிசி மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் சிகப்பு அரிசி அதிலெல்லாம் கூட கேக் ரொம்ப நல்லா வரும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு நம்ம பண்ணும்போது தான் அதோட நியூட்ரியன்ஸு, அதோட விட்டமின்ஸ்லாம் நம்மளுக்கு உடம்புல சேரும். இப்போ நான் அந்த பேட்டரை இந்த கேக் பேனில் விட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி அழகாக உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வரும். இந்த அளவுக்கு நல்ல பேட்டர் இருந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓவனில் பண்ண எஃபெக்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 2 பேன்லேயும் போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அவ்வளோ உங்களுக்கு ஓவன்லெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மினிமம் இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பேன் ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும் பேக்காக. இந்த பட்டர்ஃப்ளை 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நம்ம நான் ஒரு பேனில் உப்பு போட்டு, உப்புக்கு பதிலாக நீங்கள் மண் கூட போட்டுக்கலாம், ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் பேன் வச்சு பேக் பண்ணிட்டேன். அது நான் நார்மல் பண்ணுற ப்ரொசீஜர்னால அதை நான் இதில் காமிக்கல. இப்போ பேக் பண்ணி எடுத்தப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. நம்ம நல்லா ஆற வச்சிட்டோம்னாலே அது அழகாக பேனை விட்டு வெளில வந்துடும்.
இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே சூப்பரான கேக். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும். வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பட்டர் க்ரீமை மேலே மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நடுவுலலாம் லேயர்ஸ் பிரித்து உள்ளலாம் வந்து நான் பட்டர் க்ரீம் கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் லேயர் மட்டும் தான் நான் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். விங்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு என் பொண்ணுங்களுக்கு. சூப்பராக இருந்தது. இது அழகாக குட்டியாக மினியாக இருக்கும்போது இன்னுமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் கேக்கையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்ல பீஸ் போட்டு நான் சாப்பிட்டுக்கலாம். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கலர் கவுனி அரிசியோட கலருமே உங்களுக்கு வந்திருக்கு இதில். அதே மாதிரி டெக்ஸ்சரும் சாஃப்டாக இருக்கும். இப்போது வந்து அந்த ஃப்ளவர் பேன் இந்த மேலே வந்து எனக்கு க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு. இதை பாருங்கள், சைடெல்லாம் பாருங்கள், அப்படியே ஓவன்லேயே நம்ம பேக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து நல்ல அந்த கவுனி அரிசியோட கலர் தெரியும், பிளாக்காக தெரியும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் க்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த க்ரஸ்ட்டை நான் எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு வந்து எக்லெஸ் ஓன்லெஸ்ஸோன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டெக்ஸ்சர் வந்திருந்தது. நானே இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாமா? இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் பார்த்து நம்ம கில்ட் இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து இப்படியே சாப்பிட்டா அந்த கவுனி அரிசியோட கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து தேனை அப்படியே ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 பாட்டில் தேன் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே நம்ம தேனை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு மேலே சர்க்கரையால் வந்து அவுட்டர் லேயர் கொடுத்துட்டு சென்டர்லேயும் சும்மா பூ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சாக்கோ சிப்ஸும் சென்டரில் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பூக்கோலம் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன். அதுக்கப்புறம் நான் அப்படியே பீஸ் போட்டுட்டு நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். பட் வெளியில் வச்சோன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து தாங்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உதிரவும் இல்லை உங்களுக்கு, அதே அப்படியே நிற்குது நம்ம. ஆனால் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணும்னா இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் நம்ம, இல்லை நட்ஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே வந்து அந்த கேக்கோட ரிச்னஸ் அண்ட் இதை வந்து மெருகேற்றி கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.